ஹவ் இட்ஸ் பாசிபிள்? கொண்டு வந்துருவீங்கல்ல, கொண்டு வந்துருங்க. இல்லைன்னா சான்ஸ் இல்லை சார். ஐயோ சார், அது மிகப்பெரிய கஷ்டம், அது உலகளாவிய பிரச்சனை சார். கொண்டு வந்துட்டீங்கன்னா ஓகே ஓகே சார், ஓகே ஓகே சார். பெட்ட போர்டிங் ஒன்று கொக்கோ தானே, நம்ம ரெகுலர் கஸ்டமரா? கொக்கோ நேம் எழுதிக்கமா சார். கொண்டு வந்திருக்கீங்கல்ல? பெட்டு கொண்டு வந்திருக்கேன் சார். பெட்டு கொண்டு வராம எப்படி சார் பெட் போர்டிங் விட முடியும்? பெட்டை கொண்டு வந்திருக்கீங்க, வேற கொண்டு வந்திருக்கீங்கல்ல? பெட்டு விளையாடுறதுக்கான திங்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்கேன். பவுல் அது கொண்டு வருவீங்க சார், அதெல்லாம் ரெகுலரா வர்றது. இது கொண்டு வந்திருக்கீங்கல்ல? புரியுதுல? பேமெண்ட் தானே, பேமெண்ட்லாம் நான் கரெக்டா குடுத்துறேன் சார். ரெகுலரா இதுக்கு மேல சார் உங்களை பத்தி தெரியாது சார். கரெக்டா நீங்க பேமெண்ட்ட கொடுத்துருவீங்க, எங்க டீமும் கரெக்டா பேமெண்ட்ட வாங்கிடுவாங்க. அதெல்லாம் ஆஸ் யூசுவல் சார். ஓகே, கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேக்குறேன். ஐயோ என்னதான் சார் கொண்டு வந்தா என்னத்த கொண்டு வந்தீங்க? சொன்னா தானே சார் தெரியும். என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? என்ன சார் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? கஸ்டமர் கோவப்படாதீங்க சார், நல்லா பாத்துப்போம் சார். சொல்லுங்க, கொண்டு வந்திருக்கீங்களா சார்? ஐயோ என்னன்னு சொல்லுங்க சார், சொன்னா தானே சார் தெரியும் எனக்கு. சார் இப்பெல்லாம் பெட்ட போர்டிங் விடணும்னா பேமெண்ட், பொருள், பெட் எல்லாம் பிரச்சனை இல்லை சார். அங்க பாருங்க சார், பெட்ட விடுறவங்களா. சிம்மில் வச்சு சமைக்கிறேன்னு 3 நாளா அந்த சொத்தை புஞ்சிக்கிட்டே இருக்காருடா. இப்படி இருந்தா நம்ம எப்ப சாப்பிடுறது? அன்புனா சிம்ரன் ஆடுற மாதிரி சும்மா கையில வச்சு விடுனா. சிம்ரன் ஆடுற மாதிரி சும்மா ஹை பவர்ல தக தக தகன்னு ஆட விட்டா சிலிண்டர் பத்தே நல்ல பத்துன்னு போயிடும். சிம்ரன் ஸ்லிம்மா இருக்கிற மாதிரி சிலிண்டரை சிம்மிலே வச்சிருந்தா மட்டும்தான்டா பெட்யூர் வர்ற போர்டிங் எல்லாம் கரெக்டா சமைச்சு போட முடியும். புரியுதா? புரியுது. அப்ப அடுத்த வாரம் சாப்பிடுறதுக்கு இந்த வாரமே சமையல் ஆரம்பிச்சிடணும்னு சொல்லு. ஹோட்டல்ல வேற முடிட்டாங்களாண்டா. அன்புனா வெந்த வரைக்கும் போதும், பவுல்ல போடு, வயிற்றுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அம்முல சாப்பிடுறா வேண்டாம், தங்கல செல்லுல சாப்பிடுறா. தங்கமும் இல்ல வெள்ளியும் இல்ல, போங்க சார். சரி ஓகே, சரி. தக்காளி சாப்பிடுறா. ஐயோ, பூசணிக்காய் சாப்பிடுறா. பச்சை எப்படி சார் சாப்பிடுறது? வேணாம். பச்சை காய்கறிகள், பச்சை பழங்கள்லாம் அவ்வளவு உடம்புக்கு நல்லது. ஆதி மனிதன் எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டாங்க. பச்சை காய்கறிகள் சாப்பிட்டுட்டு போ. பிரௌனி, இப்ப சிலிண்டர் விற்கிற விலையில நம்ம எல்லாம் அந்த காலத்துக்கே போக போறோம். அதுதான் உடலுக்கு வலிமையும் கூட. ஓகேவா? அன்பு சார், நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது போற போக்க பார்த்தா அடுத்து பச்சை முட்டை, பச்சை சிக்கன் தான் சாப்பிட வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். ஆமாடா பிரௌனி, போர் மட்டும் நிக்கலன்னு வை, சோற வேக வச்சு சாப்பிட முடியாது. அரிசியை போட்டு அதுல காய்கறியை விரவி தின்னுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அண்ணன் 6 சிலிண்டர் ஃப்ரீயா தரேன்னு சொன்னதுன்னு சொல்லாரு. இப்போ ஒத்த சிலிண்டருக்கே வரையில அம்மா போச்ச. இதுக்கும் அந்த மினிஸ்டருக்கு ஏதும் சம்மந்தம் இருக்குமோ? எதுக்கும் ஒரு சிபிஐ விசாரணையை போட்டாதான் கரெக்டா இருக்கும். மேல இடத்துல பேசணும். ஐயோ, சிலிண்டர் கம்மியாட்டே போகுதே. சமைச்சு சாப்பிடும் போது உயிர் வருதுன்னு நினைச்சா சிலிண்டர் கொஞ்சம் கம்மியான உடனே உயிர் போயிருது. என்ன பண்றேன்னு தெரியலையே. நம்ம வேற எல்லாத்தையும் புக் பண்ணிட்டோம். டேய், என் பேர்ல எல்லாம் புக் ஆயிருச்சு, உன் பேர்ல ஒரு 2 சிலிண்டர் புக் பண்றான். ஹலோ, நான் தான் டாமி பேசுறேன். ஒரு சிலிண்டர் என்ன ரேட் விற்கிறீங்க? 5000 ரூபாவா? நான் 10000 ரூபாய் தரேன். மொத்த சிலிண்டர் பெட்யூர்ல வந்து இறங்கணும். ஒரு சிலிண்டர் கூட வெளியில போக கூடாது சொல்லிட்டேன். கைவசம் இப்ப 3 சிலிண்டர் இருக்கு. அதுவும் இப்ப 3 மணி நேரத்துல காலியாயிடும். இன்னும் 3 நிமிஷத்துல பெட்யூர்ல சிலிண்டர் இறங்கி ஆகணும். அப்படி இறங்கல, உங்களோட கேஸ் ஏஜென்சி தமோ